அருகே டிப்பர் லாரி மோதி பள்ளி மாணவர்கள் 2 பேர் தந்தை கண்முன்னே உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தொண்டமனத்தம் ஆனந்தம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நடன சபாபதி. இவர் காலை 8:30 மணியளவில் தனது இருசக்கர வாகனத்தில் அவரது பிள்ளைகள் ஜீவா, துவாரகேஷ் ஆகியோரை அழைத்துக் கொண்டு முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்பொழுது உசுட்டேரி சந்திப்பில் வரும்பொழுது நடன சபாபதியின் பின்பக்கமாக வந்த டிப்பர் லாரி ஒன்று அவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை குலைந்த அவர் வலதுபுறமாக மாணவர்களும் இடதுபுறமாக நடன சபாபதியும் கீழே விழுந்தவுடன் அவர்கள் மீது டிப்பர் லாரி ஏறியது. இதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் தலை நசுங்கி பலியாகினர். நடன சபாபதி கால் நசுங்கி படுகாயம் அடைந்தார். உடனே கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் டிப்பர் லாரியின் கண்ணாடியை உடைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது சம்பந்தமாக சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, எஸ்பிக்கள் வம்சிதர் ரெட்டி, மோகன்குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் 2 மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பண்ணணும் கவர்மெண்ட். அது வரையும் நாங்கள் யாரும் கலைய மாட்டோம். கவர்மெண்ட் வந்து உயிரிழந்தவர்கள் சொல்லணும். நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகாமல் சேஃப்டியாக என்ன பண்ண முடியும்னு சொல்லணும். அதை நாங்கள் வீடியோ எடுப்போம். அந்த வீடியோவை வச்சு நாங்கள் பிரஸ்கிட்ட கொடுப்போம். அதை செஞ்சு காட்டலாம். அந்த வீடியோவை நாங்கள் மறுபடியும் எல்லா இடத்துக்கும் சென்ட் பண்ணுவோம் சார். நாங்கள் வழி விட மாட்டோம். யாராவது உயிரிழந்த வந்து எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, மேல் அதிகாரி, மந்திரி, எம்எல்ஏ யார் வேணாலும் வாங்க வந்து எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் போவோம்.